ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அடுத்த நாள் வந்து தங்கச்சி வந்து சரி நிச்சயதார்த்தத்துக்காக வந்து எல்லா இதுவும் வந்து பொருளாக வாங்குறதுக்காக பக்கத்தில் உள்ள ஒரு இதுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரையும் கூப்பிடணும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. நான் சொன்னேன், எல்லாரையும் கூப்பிடணும்னு அவசியம் இல்லைம்மா. இப்போது மாமா வீட்லலாம் விசேஷம் நடந்துச்சு. எல்லாரையுமா நம்மளையெல்லாம் வந்து அத்தைங்கிற மாதிரிக்கு என்ன கூப்பிட்டாங்க, இல்லை அத்தை பொண்ணுன்னு என்ன கூப்பிட்டாங்க, யாரையும் கூப்பிடல. அவங்க போனாங்க, வாங்கிட்டு வந்தாங்க, பண்ணாங்க. அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்கு வந்து கீதா நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரையும் கூப்பிடணும் அப்படின்னு இருக்கிற அப்படின்னோடனே, சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள வந்து நம்ம சொல்கிற மாதிரி இல்லை. எதாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து புரியாத மாதிரி தான் இருக்கும். போக போக உனக்கே வந்து புரியும் அப்படின்னோடனே, எங்கள் அம்மா வந்து என் பேச்சை கேட்கவே இல்லை. எங்கள் மாமா வீட்டை வந்து கூப்பிட்டே ஆகணும். அவங்க அப்படி இருந்தாங்கன்னா, நம்ம வீட்டு லாஸ்ட்டு விசேஷம் அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு தான் இருக்கணும். கூப்பிடாம எப்படி இது பண்ணுறது அப்படி இப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து ஒரு மாதிரி இதாக பேசிகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் வேறு வழி இல்லை. சரி அவங்க சொல்கிறாங்க, நம்ம கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால, நீ ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கூப்பிட்டுக்கோ, நான் வந்து இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் வந்து அவங்களும் என் பேச்சை கேட்காம மாமி, மாமா எல்லாரையும் வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் சித்தப்பா, சித்தி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு 20 பேர்கிட்ட வந்து அந்த இதெல்லாம் வாங்குறதுக்கு போகிறோம். முக்கியமான பொருள், நகையெல்லாம் வாங்குறதுக்கு. அப்போ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமா வந்து காலையிலே போய் நம்ம கடைக்குள்ள நுழையில அதுக்குள்ளே சாப்பாடு வாங்கி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு குறைய சொன்னார். நான் உடனே எங்கள் அம்மாவை பார்த்தேன். எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. என்னடா வந்து ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே சாப்பாடு கேட்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு. வாங்கி கொடுக்காம போக போகிறதில்ல. இருந்தாலும் வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து நம்ம வந்து மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். 10 மணிக்கு தானே வந்திருக்கோம். ஜூஸ் எல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படி இப்படின்னு ஒன்று ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இது மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு கேட்டவுடனே வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த நேரத்தில் என்ன சொல்கிறதுன்னு புரியலை. என் தங்கச்சியும் வந்துருந்தவ சொன்னா, என்னை பார்த்தா உடனே, "நீ சொன்னதுதாக்கா கரெக்டு. இவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்தால் நம்மளுக்கு ஒரு ஒரு இது பண்ணுவாங்க. இது தேவையா? அம்மாக்கிட்ட நான் எவ்வளோ சொன்னதுக்கு நீயும் சொன்ன, நானும் சொன்னேன். ஏதாச்சும் கேட்டுச்சா? இப்போ வந்து தேவையில்லாமல் வந்து இதெல்லாம் தேவையா நம்மளுக்கு?" அப்படின்னோடனே, "சரி விடு" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு எதுவும் நம்ம பேசிகிட்டு இருக்க வேண்டாம். பார்ப்போம், ஒரு சில சூழ்நிலைகளை நம்ம கொஞ்சம் இது பண்ணி தான் ஆகணும். நீ ஒன்றும் கவலைப்படாத. நம்ம வந்து பார்ப்போம், பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஒரு 2, 3 நாள் ஆகட்டும். எதா இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவு நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பார்ப்போம், நம்மளுக்கு ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால் வந்து எதுவும் நம்ம பேசிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வீட்டுக்கு போய் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா அமைதியாக இருந்துச்சு. இப்படியே ஒரு 3 மணி வரைக்குமே வந்து பர்ச்சேஸ் வேலையெல்லாம் முடிஞ்சுது. அப்புறம் வந்தவங்க போனவங்க அவங்களுக்கு இப்போ நாங்கள் இப்போ ரூ. 2000 எடுக்க வேண்டிய புடவை அவங்க ரூ. 4000 எடுத்துக்கிட்டாங்க. இப்படி தான் இருந்துச்சு. இதே நாங்கள் போயிருந்தோன்னா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வந்து எடுத்திருந்திருப்போம், பண்ணியிருந்திருப்போம். அதை கேட்காம பண்ணாமல் நம்ம சொல்கிறத எதையுமே கேட்க மாட்டேன்ட்டாங்க. அதனால நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, சரி இதுக்கு மேலே நம்ம வந்து சொல்லி ஒன்றும் யூஸ் கிடையாது. நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அதை கேட்குற மாதிரி இருக்கணும். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு எக்ஸ்ட்ரா இவங்கலாம் வந்ததுனால ஒரு 30,000 கூட தான் சார் நாங்கள் போட்டு போன பட்ஜெட் ஒரு இது. இந்த இதுக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு தான் போயிருந்தோம். 30,000த்துக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவோன்னு. ஆனால் போய் பார்த்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட எங்களோட பட்ஜெட்டை தாண்டி ஒரு 35,000த்துக்கு மேலேயே வந்து செலவாயிடுச்சு. அண்ணன் காசு போட்டு விட சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்தோம். அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் இருக்கிற காசை வச்சு நாங்கள் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து 35,000 கூட தான் வந்துச்சு. அண்ணனை அப்புறம் அனுப்பிவிட சொல்லி எல்லாம் வந்து இது பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு, "என்னை மன்னிச்சிடுடி சரண்யா. நான் வந்து தப்பாக நினச்சிக்காத. உன் பேச்சை கேட்டிருந்துருக்கணும். நீ தான் வேண்டான்னு சொன்னதுங்கலாம். நான் தேவையில்லாமல் வந்து அழைச்சிட்டு வந்ததுக்கு எனக்கு நல்லா வேணும்." அப்படின்னோடனே, "உன்கிட்ட நான் சொன்னேன்னா எங்கேம்மா நீ கேட்க போகிற? எதுவுமே நீ கேட்க போகிறது கிடையாது. நம்ம சொன்னோன்னா அதை வந்து நீ புரிஞ்சுக்கிற ஒரு இதில் நீ இல்லை. நான் வந்து சொன்னால் என்னமோ நான் வந்து உங்கள் அண்ணன் தங்கச்சிங்களெல்லாம் பிரிக்கிற மாதிரி நீ பேசுவேங்கிறனால நான் பொறுமையாக வந்து வந்துட்டேன். உனக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது. நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம சித்தப்பா வீட்டில் இது விசேஷம் நடந்துச்சு. வீடெல்லாம் எல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணாங்க. முதல் தங்கச்சிக்கு அவங்களாம் யாரை கூப்பிட்டாங்க, என்ன பண்ணாங்க? யாராச்சும் கூப்பிட்டாங்களா? எனக்கு வெறும் ரூ. 1000 புடவை எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம ஏதாச்சும் கேட்டோமா? இன்றைக்கி ரூ. 4000 போய் புடவைய தூக்குறாங்க.
நம்மளால எதுவும் சொல்ல முடியல. இப்போ புரியுதா எப்படி எப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாகிட்ட வந்து சொன்னேன்.